Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெலிவர் பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாமே எப்படி ரெடி பண்ணி பேக் பண்ண போகிறேன் அப்படின்ற ஐடியாஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆர்டர்ஸ் நான் செஞ்சதை ஒரு 2 minutes சிம்பிள் வீடியோ மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் 2 ஆர்டர்ஸ் பேக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ரீசெண்டாக நமக்கு கிடைச்ச இந்த 2 ஆர்டர்ஸ்மே நான் டெலிவர் பண்ணிட்டேன். ஸோ அதோட பேக்கிங் வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸ் பேங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி 2 கிட் பேங்கிள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் சில்க் த்ரெட் வச்சு ஃபுல்லாக நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸோட டுட்டோரியல் வீடியோஸ் நான் நிறையாவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனல் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட்டை அந்த 2 பேங்கிள்லையுமே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி க்ரீன் அண்ட் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இது எல்லாமே அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக கலர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்றதை நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டரில் ரெட் கலர் சுற்றி க்ரீன் கலர் சர்க்கிள் மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக சென்டரில் க்ரீன் கலர் அண்ட் தென் சுற்றி ரெட் கலர் அந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி தான் எல்லாமே ஸ்டிக் பண்ண போகிறேன். அண்ட் இது எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக சில்க் த்ரெட் மட்டும், அதாவது ஸ்டோன்ஸ் இல்லாமல் சில்க் த்ரெட் மட்டும் இருக்க பேங்கிள்ஸே ஃபைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஃபைனலாக இந்த சில்க் த்ரெட்டில் இருந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் சில்க் த்ரெட் நான் நியூவாக த்ரெட் பண்ணியே புது பேங்கிள் டெலிவர் பண்ணியிருந்தேன். பட் ரெண்டுமே பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ ஸ்டோன்ஸ் வச்சு 2 பேங்கிளுமே ரெடி பண்ணியாச்சு. பட் ஃபைனலாக நான் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டோன்லெஸ்ஸாக இருக்க இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் தான் பேக் பண்ணியிருந்தேன். இதுவுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ இதை நான் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ பேக் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த தேங்க்யூ நோட்ஸ் நம்ம எழுதிடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன திக் ஷீட் எடுத்துகிட்டு அதில் நான் தேங்க்யூ நோட்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ரீசெண்டாக இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து எல்லா ஆர்டர்ஸ்க்குமே தேங்க்யூ நோட்ஸ் கண்டிப்பாக வைப்பேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்குமே அது வாங்குறவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த தேங்க்யூ நோட்ஸ் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக நமக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ கண்டிப்பாக எப்போவுமே தேங்க்யூ நோட்ஸ் வைங்க. இப்போ இந்த மாதிரி தேங்க்யூ நோட்ஸ் ரெடி ஆயாச்சு. அதுக்கு பேக் சைடில் அட் கிராஃப்டி வேர்ல்ட் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலோட ஸ்டிக்கர். ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் பேக் பண்ணுறதுக்கு ஜிப்லாக் கவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லாருமே இந்த டிரான்ஸ்பரண்ட்லாம் இருக்க ஒயிட் கலர் ஷீட் அந்த கவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஜிப்லாக் கவர்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஜிப்லாக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொரியர் பண்ணும்போது அது சேஃப்டியாக எந்த டேமேஜுமே இல்லாமல் சென்ட் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பேங்கிள்ஸ் எல்லாமே வைக்கிறேன். யூஸ்வலாக இந்த பேப்பர்ஸ்க்கு பதிலாக க்ரீப் பேப்பர்ஸ் சொல்லிட்டு வைப்பாங்க. என்கிட்ட இப்போதைக்கு க்ரீப் பேப்பர்ஸ்லாம் இல்லை. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பேப்பர்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அதில் போட்டு நம்ம ஆர்டர்ஸை நம்ம எவ்வளோ சேஃபாக டெலிவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டெலிவர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்டாக மற்ற எல்லாரும் எப்படி டெலிவர் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி டெலிவர் பண்ணுறோம் அப்படின்றது தான் விஷயமே. இப்போது ஃபைனலாக ப்ரௌன் கவரில் அந்த ஆர்டரை போட்டு நம்ம ஃபுல்லாக பேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை நம்ம கொரியர் ஷாப்பில் போயிட்டு கொரியர் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அந்த ப்ரௌன் கவர்லேயுமே நான் சின்ன சின்ன குட்டி நோட்ஸ் எழுதிக்கிறேன். இப்போது நம்மளோட செகண்ட் ஆர்டர் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பார்த்தோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெசின் புக்மார்க்ஸ் அண்ட் ரெசின் கீச்செயின் அண்ட் ரெசின் ரிங்ஸு. ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இப்போது ரெசின் கீச்செயினை ஃபஸ்ட்டு அந்த கீச்செயினுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ஒரு ஷீட்டில் இந்த மாதிரி கார்னரில் மட்டும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதில் அந்த கீச்செயினை செட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் ரெண்டுத்துலேயுமே செலோ டேப் ஒட்டிட்டு நம்ம அந்த கீச்செயினை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிடலாம். அப்போ தான் நம்ம அந்த கவரில் பேக் பண்ணும்போது அந்த கீச்செயின் மூவ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கிராஃப்டி வேர்ல்ட் ஸ்டிக்கர் அண்ட் பின்னாடி தேங்க்யூ நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி கீச்செயின் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிட்டதுக்கு அப்புறம் அதை நம்ம அதுக்கு ஏற்ற சைஸில் இருக்க ஜிப்லாக் கவரில் போட்டு ரெடி பண்ணிடலாம். இந்த ஜிப்லாக் கவர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட இருக்க சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கார்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கிறேன். அந்த கார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சைஸஸில் நான் நியூவாக ஜிப்லாக் கவர்ஸ் வாங்குறதில்ல. ஸோ என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் எல்லாமே பேக் பண்ணுறேன். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ஆர்டர்ஸ் டெலிவர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க திங்ஸ் வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள்.
அண்ட் நம்மக்கிட்ட இருக்க திங்ஸ் வச்சு பண்ணாலுமே வந்துட்டு பேக்கிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு புக் மார்க்குமே வந்துட்டு அதுக்கு ஏற்ற சைஸில் ஒரு திக் ஷீட் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் புக் மார்க்கை வச்சுட்டு கீழே வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிக்கர் ஷீட் வந்துட்டு நான் கிராஃப்டிவல் ஸ்டிக்கர்ஸ் வச்சதுனால ஸோ அதுலேருந்து தான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு அந்த புக் மார்க்கோட த்ரெட் இருக்குல்ல அதில் வந்துட்டு ஒரு செலோ டேப் ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு அகைன் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஹேண்ட்மேட் க்ரீப் பேப்பரை வந்துட்டு அந்த பேக்கெட்குள்ளே வந்து நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புக் மார்க் நம்ம வச்சிடலாம். பிகாஸ் இந்த ஆர்டர் வந்துட்டு எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வந்துட்டு டெலிவர் பண்ணணும். ஸோ பெங்களூருக்கு வந்துட்டு டெலிவர் பண்ணும்போது கண்டிப்பாக எந்த டேமேஜஸுமே இல்லாமல் வந்துட்டு நம்ம நல்லா சேஃபாக ஒரு நல்ல சேஃப்டியான குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து டெலிவர் பண்ணணும். ஸோ அதுக்காக நிறையாவே நான் வந்துட்டு பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். அப்போ தான் எந்த டேமேஜுமே இல்லாமல் வந்துட்டு சென்ட் ஆகும். ஸோ நிறையா பேப்பர்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் மார்க்கை வந்துட்டு அந்த கவருக்குள்ளே வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஜிப்லாக் பண்ணிட்டேன். இப்போது புக் மார்க் அண்ட் கீச்செயின் வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரிங் பேக் பண்ணலாம். இந்த ரிங் செய்கிற வீடியோ வந்துட்டு நான் இன்னும் போஸ்ட் பண்ணலை. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு அதோட வீடியோ நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போது ரிங் வந்துட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். ரிங் பேக் பண்ணுறதுக்காக அந்த ரிங் சைஸ்லேயே வந்துட்டு எது கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன ஷீட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம சேனல் லோகோவோட ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி வந்துட்டு சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம ரிங்கை இந்த மாதிரி வந்துட்டு ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ரிங் வந்துட்டு நம்ம பேக் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்கு நிறைய பாக்ஸஸ்லாம் ரெடி பண்ணணும் அப்போல்லாம் இல்லை. இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணாலே அது வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ பார்க்கவும் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா லுக்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி சின்ன குட்டி ஜிப்லாக் கவர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே வந்துட்டு பேக் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வந்துட்டு ரெசின் ப்ராடக்ட்ஸ் 3மே வந்துட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. புக் மார்க், கீ செயின் அண்ட் ரிங் எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட தேங்க்யூ நோட்ஸை வந்துட்டு எழுதிடலாம். இது வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய பேப்பரில் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஜிப்லாக் கவர் வந்துட்டு வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு பெரிய பேப்பரில் வந்துட்டு இந்த மாதிரி தேங்க்யூ நோட்ஸ் வந்துட்டு எழுதியிருக்கேன். அண்ட் இது வந்து 3 ஆர்டர்ஸுமே வந்து நம்ம தனித்தனியாக கொரியர் கவரில் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பெரிய ஜிப்லாக் கவரில் வந்துட்டு போட போகிறேன். ஸோ அதனால தான் இந்த பேப்பருமே வந்துட்டு அந்த ஜிப்லாக் கவருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போது தேங்க்யூ நோட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம இந்த பெரிய ஜிப்லாக் கவருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த 3 குட்டி குட்டி ஆர்டர்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே இந்த பெரிய ஜிப்லாக் கவருக்குள்ளே வந்துட்டு ஒன்றா வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டர் வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். இதுக்குள்ளேயுமே வந்து நான் நிறையா க்ரீப் பேப்பர்ஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே வீட்டிலே செஞ்சு கஸ்டமைஸ்டாக வந்து டெலிவர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட தாட்ஸை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.